திருமாவளவனும் அண்ணன் ரஜினிகாந்தை பார்த்தாரு. அது தற்செயலா நடந்ததா, திட்டமிட்டு நடந்ததான்னு சந்திச்சவங்க மனச்சாட்சிக்கு தெரியும். அதுக்கு மேல நான் அதை சொல்ல விரும்பல. திருநாவுக்கரசு அண்ணனே நாம் திருமதி சுகிதா அம்மையார் அவங்க கூட இருந்த ஒரு நிகழ்ச்சியில நியூஸ் 7ல பேசிட்டு இருக்கும்போது ஃபோனின் லைன்ல வந்தவர் ரஜினிகாந்த் எல்லாம் பார்த்து தான் நாங்கள் கூட்டணியை முடிவு பண்ண முடியும்னு சொல்லி ரஜினிகாந்தை காட்டி டக்குன்னு திமுக கிட்ட 10 சீட்டே வாங்கிட்டாப்புல. அதுல கூடம் தெரியாம சாமியாடி தமிழிசை எப்பவுமே அவங்க அரசியல்ல அவங்களுக்கு ஒரு மக்கு தான் அவங்க, அதை விட்டுருங்க அவங்க. ஸோ இந்த அளவுக்கு அண்ணன் ரஜினிகாந்துக்கு ஒரு வேல்யூ இருந்தது. இதை எனக்கிட்ட பக்கத்தில் இருந்த ஒரு பிராண்டிங் மாஸ்டர் வந்து இதையே விஜய்க்கும் அதை ஏற்றி பார்த்துட்டாரு. ரஜினிகாந்த் வேற, விஜய் வேற. அண்ணன் ரஜினிகாந்த ஒருத்தர் வந்து பிரதமர் மோடி வந்து அன்னைக்கு வந்து அவர் பிஎம் கேண்டிடேட் தான், இந்தியோட பிஎம் கேண்டிடேட் தான். வீடு தேடி வந்து பார்க்கறதுக்கும் விஜய் கோயம்புத்தூர்ல போய் ரஜினிகாந்தை பார்க்கறதுக்கும் 10 வருஷம் ஆனாலும் நிலைமை ஒன்று தான். ஸோ அது புரியாம அந்த பிராண்டிங் மாஸ்டர் வந்து தப்பா கணக்கு போட்டு பொய்யா இது பண்ணி ஒருத்தருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி திரும்ப பிறந்தநாள் வாழ்த்து சொன்னா உடனே கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தங்கிறெல்லாம் ஒரு கணக்கை போட்டு திருமாவளவன் விஷயத்துல பக்காவா ஏமாந்துட்டாரு.